அன்புக்குரிய மாணவ மாணவியர்களே, பாடம் 14 திறந்த மூல கருத்துருக்கள். இந்த பாடத்தை பற்றி நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். இன்றைய இந்த காணொலியில் இந்த பாடத்தினுடைய கேள்வி பதில்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள். இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் இது நீங்கள் இதை குறித்து எனக்கு விடைகளை அனுப்பணும். இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது நான் உங்களுக்கு இந்த 2 மதிப்பெண் 3 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை பற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு திறந்த மூல மென்பொருள் 3 மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்களில் திறந்த மூல முதல் கேள்வி, திறந்த மூல மென்பொருள் வரலாற்றை விளக்குக. திறந்த மூல மென்பொருள் வரலாறு அப்படின்னு நேரடி அந்த புத்தகத்தில் விடை இல்லை. இருந்தாலும் நம்ம அதை பற்றிய விடை நம்ம எழுதணும். அது என்னன்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க. திறந்த மூல மென்பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இலவச மென்பொருள் என்ற கருத்துரு 1980களில் இது கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மாறாக 10 ஆண்டுகளுக்கு பின் உருவாக்கப்பட்ட, எந்த 10 ஆண்டுகள் 1980க்கு அப்புறம், அந்த 10 ஆண்டுகள் 1990ல் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்ற கருத்துருவானது உருவாக்கப்பட்டது. இதை எழுதணும் நீங்கள். அப்போது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்கிற கருத்துவானது 1990களில் உருவாக்கப்பட்டது. இது முதல் பாயிண்ட்டு. அடுத்தது, இந்த கருத்துரு என்ன பண்ணுது அப்படின்னா, மென்பொருள் மாற்றம், தொடர் குறிமுறை திருத்தம், உரிமம் வழங்கல் மற்றும் விநியோகித்தல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. ஸோ இது 2வது பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். சரிங்களா? என்னென்ன? ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கருத்துருவானது 1990களில் உருவாக்கப்பட்டது அல்லது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது மென்பொருள் மாற்றம், தொடர் குறிமுறை திருத்தம், உரிமம் வழங்கல் மற்றும் விநியோகித்தல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. இது 2வது பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். அடுத்தது 2வது கேள்வி. 2வது கேள்வி வலையமைப்பில் சிமுலேட்டர் என்றால் என்ன? சிமுலேட்டர் அப்படின்னா என்ன? இதுக்கு பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் நேரடியான பதில் இருக்குது. சிமுலேட்டர் என்பது ஒரு வகையான சாஃப்ட்வேர். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நெட்வொர்க் சிமுலேட்டர் என்ற மென்பொருள் கணினி வலையமைப்பின் செயல்பாட்டு மாதிரியை காட்டும் மென்பொருள் ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் சிமுலேட்டர் என்பது என்னது? நெட்வொர்க் சிமுலேட்டர் என்பது ஒரு மென்பொருள் ஆகும். இது கணினி வலையமைப்பின் செயல்பாட்டு மாதிரியை காட்டும் அல்லது செயல்பாட்டு மாதிரியை உருவாக்கும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். இதில் இன்னும் கூட அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட்டு கூட நீங்கள் எழுதலாம். சிமுலேட்டரில் வலையமைப்பானது அதில் உள்ள சாதனங்கள், தகவல் பாய்வு போன்றவற்றால் விளக்கப்பட்டு அதன் செயல்பாடுகள் ஆராயப்படுகிறது. அந்த பாயிண்ட்டும் நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். இது 2வது கேள்விக்குண்டான பதில். அடுத்தது 3வது கேள்வி, ட்ரேஸ்கோப்பி என்றால் என்ன? ஸோ ட்ரேஸ்கோப்பி என்பது அதாவது சிமுலேஷனுடைய வெளியீடு தான் ட்ரேஸ்கோப்பு. இது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ட்ரேஸ்கோப்பு அதாவது சிமுலேஷனின் முக்கிய வெளியீடு ட்ரேஸ்கோப்பு ஆகும். இந்த ட்ரேஸ்கோப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா, சிமுலேஷனின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஆவணமாக்குகிறது. இதன் மூலம் வலையமைப்பு செயல்பாட்டை சோதிக்கலாம். இந்த 3 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். என்னென்ன? சிமுலேஷனின் முக்கிய வெளியீடு ட்ரேஸ்கோப்பு ஆகும். ட்ரேஸ்கோப்புகள் சிமுலேஷனின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஆவணமாக்குகிறது. இதன் மூலம் வலையமைப்பு செயல்பாட்டை சோதிக்கலாம். அடுத்தது 4வது கேள்வி. NS2 சிறு குறிப்பு வரைக. NS2 பற்றி NS2 என்பது நெட்வொர்க் சிமுலேட்டர் வெர்ஷன் பதிப்பு 2 என்பதனுடைய சுருக்கம் தான் என்னது? NS2 ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். NS2 என்பது என்னது? நெட்வொர்க் சிமுலேஷன் பதிப்பு 2 என்பதன் சுருக்கம் ஆகும். அடுத்தது, NS2 உருவாக்க மற்றும் இயக்க OTCL மற்றும் C++ உதவுகின்றன. இந்த சின்ன பாயிண்ட் எதுனா போதும். இந்த 2 பாயிண்ட் எதுனா போதும். சப்போஸ் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எழுத போகிறேன் அப்படின்னா, இது பொதுவாக வலையின் தொடர்பு மற்றும் நிகழ்வு சார்ந்த ஆய்வுக்கான திறந்த மூல சிமுலேஷன் வகை சார்ந்த மென்பொருள் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டு ப்ளஸ் 3வது பாயிண்ட்டை கூட நீங்கள் இதை சேர்த்து எழுதிக்கலாம். NS2 உருவாக்க மற்றும் இயக்க OTCL மற்றும் C++ உதவுகின்றன. 2 பாயிண்ட் எதுனா போதும். 2 மதிப்பெண் வினாக்களுக்கு 2 மதிப்பெண்ணுக்கு 2 பாயிண்ட் எதுனா போதும். அடுத்தது 5வது கேள்வி. NRC FOSS விளக்கம் தருக.
என்ஆர்சி எஃப்ஓஎஸ்எஸ். எஃப்ஓஎஸ்எஸ் என்ஆர்சி என்பது நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர். என்ஆர்சி என்றால் என்ன? நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர். எஃப்ஓஎஸ்எஸ் என்பது ஃப்ரீ அண்டு ஓப்பன் சோர்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த பெட்டி இதை அப்படியே எழுதலாம். என்ஆர்சி நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்ற இந்திய அரசாங்கத்தின் அமைப்பு இந்தியாவில் இலவச திறந்த மூல மென்பொருள் உருவாக்கம் மற்றும் மேம்பாட்டிற்கு உதவி செய்கிறது. இந்த பெட்டியில் இருக்க விவரத்தை அப்படியே எழுதினா போதும். அடுத்தது 2 மதிப்பெண் வினால 6வது கேள்வி, ஓப்பன் என்எம்எஸ் சிறு குறிப்பு வருக. ஓப்பன் என்எம்எஸ் சிறு குறிப்பு. ஓப்பன் என்எம்எஸ் என்பது என்ன? இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் என்எம்எஸ் என்பது இது எழுதுங்களா? ஓப்பன் என்எம்எஸ் என்பது திறந்த மூல வசதியுடன் வெளிவந்த உலகின் முதல் வலையமைப்பு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு மென்பொருள் ஆகும். சரிங்களா? ஓப்பன் என்எம்எஸ் என்பது என்னது? திறந்த மூல வசதியுடன் வெளிவந்த உலகின் முதல் வலையமைப்பு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு மென்பொருள் ஆகும். ஓப்பன் என்எம்எஸ் என்பது 1999 ஸ்டீவ் கில்ஸ், பிரையன் வீவர் மற்றும் லூக் ரிண்டஃப் இவர்களால் வெளியிடப்பட்டது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் சேர்த்து எழுதலாம். சரிங்களா? இதோட இந்த 2 மதிப்பெண் வினாக்களில் 6 கேள்விகள் பார்த்தோம். 6 கேள்விகள் நிறைவடைகிறது. அடுத்தது 3 மதிப்பெண் வினாக்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.